Right. So ray optics ஓட refraction through the spherical surfaces and lenses இந்த டாபிக்கோட ப்ராப்ளம் சால்விங்ல நம்ம இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 55 56 ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியான செம்மு. கேர்ஃபுல்லாக கவனி. அதுக்கு முன்னாடி இதோட ஃபார்முலா μ2 by v minus μ1 by u equal to μ2 minus μ1 by r. இந்த ஃபார்முலா முதல்ல ஃபார்முலா எழுதிக்கோ. இந்த சம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா எழுதிக்கோ. ஆப்ஜெக்ட் O is placed in front. In frontனாலே u நெகட்டிவ் தான். ஆப்ஜெக்ட் O is placed in front of a glass rod. அவங்களே கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். u equal to minus 15. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 30 சென்டிமீட்டர். யாராவது சொல்லுங்க இது பிளஸ் 30யா மைனஸ் 30யா? டயக்ராம் பார்த்து சொல்லு. பிளஸ் 30யா மைனஸ் 30யா? அவங்க கிட்ட தான் கேட்குறேன். டயக்ராம் பாருங்க. பிளஸ் 30யா மைனஸ் 30யா? ரேடியஸ் plus 30 சார். பிளஸ் 30. ஏன் முடிச்சிட்டு இருக்க? பதில் சொல்ல ஒழுங்கா. ரைட் சைடில் இருக்கு சார் பிளஸ் 30. ரைட்டா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இமேஜ் கேட்குறாங்க. ஆர் கொடுத்துட்டாங்க, யூ கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, μ2க்கு 1.5, ஏர்னு சொல்லிட்டாங்க 1. சால்வ் பண்ணுங்க. டக்குனு வி சொல்லுங்க. வி கண்டுபிடி. சப்ஸ்டியூட் பண்ணு. 1.5 by v ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், யூக்கு ஒரு மைனஸ், அதனால பிளஸ் 1/15 ஈக்குவல் டு μ2 3/2 minus 1 by plus 30. முஷ்யா ஆன்சரே. பா இந்த சம்முக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கணுமா? centimeter left. அவ்வளோதான். 30 சென்டிமீட்டர் லெஃப்ட். 30 சென்டிமீட்டர் லெஃப்ட். சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன். μ2ஓட வேல்யூ 1.5 by v மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 by யூக்கு பதிலாக 15, 1.5 மைனஸ் 1 by 30. பஸ் சப்ஸ்டியூட் நான் பண்ணிட்டேன். சால்வ் பண்ணி போட்டுக்கோ. ஆன்சர் 30 சென்டிமீட்டர் லெஃப்ட். ஒருவேளை சால்வ் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, கற்றுக் கொடுத்துறேன். பட் எப்போவுமே என் வேலை டேட்டா எடுத்து கொடுக்கறது, ஃபார்முலா போடுறது, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது. இதை நீ தான் பார்த்துக்கணும், ஆன்சர் நீ தான் போட்டுக்கணும். ரைட் பை. கொஸ்டின் நம்பர் 55 முடிஞ்சுது. 56 கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. A spherical surface of radius of curvature r. refractive index வந்து 1, கிளாஸோடது 1.5. அப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் μ1 1, μ2 1.5. இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். The center of curvature in glass. A point object P is placed in air is found to be have a real image Q in the glass. Real image Q in the glass. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கிளாஸ். பாயிண்ட் பி ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிருக்கேன்னா ரியல் இமேஜ்னா கண்டிப்பா இங்கே தான் இருக்கும் Q. இந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கலாமா? ஓல இருந்து P தான் U, ஓல இருந்து Q தான் V. கொஸ்டினை கவனி. ஓபியும் ஓக்யூவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும்? ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் இமேஜோட டிஸ்டன்ஸும் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க ஈக்குவல்னு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? பிஓ. பிஓன்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் யூ வந்து எவ்வளோ? கொஸ்டின் ஒரு டைம் மறுபடியும் எல்லாரும் படிங்க. கிளாஸோடது 1.5, ஏரோடது 1. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் இமேஜோட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்தா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? இதானப்பா கொஸ்டின். ரைட். வழக்கம் போல நம்ம அந்த பேஜுக்கு போயிடும். ஃபார்முலா பாருங்க. இந்த இடத்துல u ஈக்குவல் டு v.
mu2 by v minus mu1 by u equal to mu2 minus mu1 by r. இதான் ஃபார்முலா. யூவும் வியும் ஈக்குவல். அவன் யூ தான் எவ்வளோன்னு கேட்டதுனால வியை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா யூவா மாற்றிக்கிறேன். இது 3/2 u. ஏன்னா விக்கு பதிலாக u, mu2க்கு பதிலாக 3/2 மைனஸ் இன் ஃப்ரண்ட்னு சொன்னதுனால இன்னொரு மைனஸ். கரெக்டா? இன் ஃப்ரண்ட்னு சொன்னதுனால இன்னொரு மைனஸ். mu1 வந்து 1, u வந்து எனக்கு தெரியாது. mu2 3/2 minus 1 by ஒரு 6. அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1/2r. ஏன்னா 3/2 minus 1/2 1/2 கீழே ஒரு 2r இருக்கு. ஸோ இந்த இடத்துல 3/2 plus 1/u equal to எல்சிஎம் எடுங்க. 2uன்னு எடுத்துக்கிட்டா இங்கே 3 இங்கே 2 equal to 1/2r. அப்போ 5/2u equal to 1/2r. 2ம் 2ம் போயிடுச்சுன்னா 5r equal to u. அதான் ஆன்சர். இப்போ u equal to 5rன்னு வந்தா சரி. அது மாதிரி ஏதாவது ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? பை இன் ஃப்ரண்ட்னாலே u நெகட்டிவ் மறந்துடாத. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரே ஆப்டிக்ஸில் வெர்ச்சுவல் இமேஜ், வெர்ச்சுவல்னா உள்ளார, அது நான் நாளைக்கா சொல்லித்தரேன். அது மட்டும்தான் யூ பாசிட்டிவாக வர்ற மாதிரி வரும். ரியல் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட்னு வந்துட்டாலே யூ நெகட்டிவ் தான் வரும். ரைட்டா? அதுக்கு தான் நிறைய சம்ம பாருங்கன்னு சொல்றது. அந்த சம் கிளியர் தானே? இப்போ வழக்கம் போல தான் சம் ஏதாவது கிளியர் இல்லை அப்படின்னா என்கிட்ட உடனே சொல்லிடு. சம் 56 ஓகே தானே எல்லாருக்குமே? ஒரு மேலே கான்ஃபிடென்ட் இல்லைன்னா டவுட் கேட்கும்போது எந்த இடம் எனக்கு புரியலன்றது தெளிவாக எனக்கு சொல்லி தான் கேட்கணும். சார் திருப்பி சொல்லுங்கன்னா நீ சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம். நான் இதெல்லாம் கவனிச்சேன். சொல்லுமா சார்? யூ நெகட்டிவ்னா ஆன்சர்ல நெகட்டிவே இல்லையே சார். யூ நெகட்டிவ்னா அவங்க வெறும் மேக்னெட்யூட் மட்டும் தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் போட்டாலும் ரைட்டு. இப்போ யூ ஈக்குவல் டு -5r, இதான் ரொம்ப சரி. பட் ஆப்ஷன்ல அவங்க மைனஸை விட்டுட்டு இருக்காங்க. நம்ம யூ ஏன் மைனஸ் போடுறோன்றது சொல்லு பார்க்கும். மிரருக்கு ஃப்ரண்ட்ல ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லைம்மா, ரொம்ப சரியா சொல்லணும்னா சைன் கன்வென்ஷன். கரெக்டா? கிராஃப்ல எப்படி ரைட் சைடு பிளஸோ லெஃப்ட் சைடு மைனஸோ மேலே பிளஸோ கீழே மைனஸோ வேல்யூ வந்து மாற போறது இல்லை. ஃப்ரண்ட்ல வச்சோம், பேக்ல வச்சோம், மேலே வச்சோம், கீழே வச்சோம், அதை பொறுத்து தான் சைன் மாற போகுது. கரெக்ட் தானே? யூவோட வேல்யூ எவ்வளோன்னா இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. த டிஸ்டன்ஸ் PO இஸ் ஈக்குவல் டு, ஒருவேளை இந்த ஆப்ஷன்ல -5r இருந்தால் அதான் ரொம்ப சரி. அங்கே மைனஸ் இல்லாதனால 5r தான் கரெக்ட். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே சார். ரைட் பை. கொஸ்டின் நம்பர் 57. பிளான் வந்து 75 வரைக்கும் போகணும். அதனால் கொஞ்சம் கடகடன்னு வேலையை பாருங்க. டைம் ஆல்ரெடி 7:25, 8:15, 8:20க்குள்ளார அவ்வளோ தூரம் ஓடணும். டேட்டா எடுக்கிறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டே வா. 2 கான்வெக்ஸ் லென்சஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த். இந்த லென்ஸை படிக்கும் பொழுது ஒரு நிதானத்தை நீ தவறவே கூடாது. கான்வெக்ஸ் எழுதிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 57 போட்டு டேட்டா எழுதிக்கோ. ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர், இன்னொன்று 25 சென்டிமீட்டர், பிளேஸ்ட் இன் கான்டாக்ட். பவர் கேட்குறாங்க. காம்பினேஷன் கான்செப்ட். அது என்ன ஃபார்முலா வரணும்? 1/f is equal to 1/f1 plus f2. 1/f. அவ்வளோதான். அப்போ பிக்கு பதிலாக 1/f1 plus 1/f2 சொல்லலாமா? Yes, sir. ஆன்சர் போட்டுக்கோங்க. 1/20, 1/25, 100 எடுத்துக்கிறேன். 5 டைம்ஸு 4 டைம்ஸு 9/100. 9/100 சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால +90. உங்களுக்கு புரியுதா? சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால மேலே 100 போட்டுக்கணும்னு நேற்றே நான் சொன்னேன். அப்போ 2 100 எடுத்துட்டு காமனாக எடுத்துட்டிங்கன்னா இந்த 100 போயிடுச்சுன்னா 90. கொஸ்டினை கவனி. ஃபோக்கல் லென்த்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே 100/f1, 100/f2. அப்போ 100/20, 100/25, 5 + 4, 9 டைப் சேர், 9 பாசிட்டிவ் வந்திருக்கு, +90 தான் ஆன்சரு. ரைட்டா? ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோ. அதில் இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. +1 இருக்கு, -1 இருக்கு பாருங்க. 58 போயிடலாமா? ஃபாஸ்ட்டாக இருந்தால் சொல்லிடு, புரியலைன்னா சொல்லிடு. பட் எதுவாக இருந்தாலும் வாயை திறந்து பேசு, நல்லா கேளு. இல்லைன்னா யார் உழைப்பும் இங்கே வீணாக போகக்கூடாது, இன்க்ளூடிங் உன்னோடதும். நீயும் பாவம் 1 மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கு. 58 பாருங்க.
2 lenses of power. But the plus 2.0 diopter 2.50 diopter என்ன lens டக்குன்னு சொல்லு. First one என்ன lens, second one என்ன lens? Convex, concave, sir. Convex, concave. அப்போ 1/f1 plus 1/f2 equal to 1/f. கரெக்டா? இந்த 1/f1க்கு பதிலா plus 2.50. பை ஏன் தெரியும் உனக்கு? 1/f1 தான் பவர் 1. இது minus 3.75 equal to 1/f. அப்ப 3.75ல இருந்து 2.50 போயிடுச்சுன்னா 1.25. 1/f equal to minus 1.25. அப்ப f வேணும். f இந்த பக்கம் போயிடும், 1.25 கீழே வந்துடும். சால்வ் பண்ணா சென்டிமீட்டர்ல மாத்துங்க, மேல 100. ரைட்டா? என்ன ஆன்சர் வரும்? 80 சென்டிமீட்டர் வரும். நெகட்டிவ். 2 ஆப்ஷன் தப்பு, 40 தப்பு, 4 தப்பு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா பெரிய வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு, ஆன்சர் நெகட்டிவ்ல தான் வரும். ஏன்னா p1 plus p2. தெரியுதா உனக்கு? 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணணும். இதே சின்ன வேல்யூ 2.5க்கு மைனஸ்ல இருந்தா ஆன்சர் பிளஸ்ல தான் வரும். 3.75க்கு மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சர் நெகட்டிவ்ல தான் வரப்போகுது. அப்ப f equal to 1/1.25. 1/1.25 சால்வ் பண்ணினா 18 வரும். சால்வ் பண்ணி பார்த்துக்கப்ப. அடுத்தது சம் நம்பர் 59 போலாமா? புரிஞ்சிருச்சுன்னா சைலண்டா இரு. 59 போலாமான்னு நான் கேட்கிறேன். புரியலன்னா என்ன சார்னு கூப்பிட்டு திரும்ப என்ன வேணுமோ அதை கேட்டுக்கோ. 59 இந்த சம்மே நல்ல மாடல் பாருங்களேன். இந்த சம் சால்வ் பண்ணிட்டு நம்ம அந்த பேஜ் போயிடலாம். டேட்டா எடுத்துக்கோ. 3Dன்னு ஒன்று, மைனஸ் 5Dன்னு ஒன்று எழுது. P1 equal to 3D, P2 equal to minus 5D. காம்பவுண்ட் லென்ஸ் இதை கம்பைன் பண்றோம். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் at a distance of 50 centimeter. Object is placed at a distance of 50 centimeter. அப்ப u ஓட வேல்யூ -15 எழுது. v கேக்குறாங்க, பொசிஷன் ஆஃப் இமேஜ் கேக்குறாங்க. ரைட்டா? ஒரு 3, ஒரு 5, ஒரு 50. ஓகே, டேட்டா எடுத்துக்கிட்டியா? கவனிங்க. u ஓட வேல்யூ -50, -50. v கேக்குறாங்க. அப்போ உனக்கு நல்லா தெரியும் 1/v minus 1/u equal to 1/f தான் காலங்காலமா நீ படிச்சுட்டு இருக்கிற ஃபார்முலா. u தெரியும், v கேக்குறாங்க, இங்க f தான் பிரச்சனை. அப்போ 1/f வேணும்னா p1 plus p2ன்னு உன்னால உணர முடியும். p1 ஓட வேல்யூ 3, p2 ஓடது -5, ஆன்சர் -2. அப்ப f வேணும்னா -1/2. f வேணும்னா -1/2. கரெக்டாப்பா? 1/v minus of minus, இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். 1/50, 1/fக்கு பதிலா -1/2. ஆனா ஒரு பிரச்சனை, சென்டிமீட்டர்ல இருக்குது. டயப்சர்னாலே சென்டிமீட்டர்ல தான் மாத்தணும். அப்ப மேல ஒரு 100, சாரி என்னோட தப்பு தான். சென்டிமீட்டர்ன்றதுனால மேல ஒரு 100ன்றதுனால 50 அதை கவனிக்கலப்ப. -50. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? f ஓட வேல்யூ வந்து -1/2. ஆனா டயப்சர்ல இருக்கிறதுனால மேல 100னா 50. அப்ப இங்க இருந்து 1/v equal to இங்க ஒரு -50. என்ன பண்றேன்? சொல்லுமா. -25 சார். எதுமா -20? v ஓட வேல்யூ -25வா? Yes, sir. ரைட் பா. v ஓட வேல்யூ -25 ரைட். இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணதுல என்ன பண்ணிருக்கேன் பாருங்க. 15 போட்டேன். 1/15ல போட்டுறணும். f வந்து 50. அப்ப 1/f -50. அதான் சொல்றேன்ல, இன்னைக்கு ஒரே டிராஃபிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல -1/50, இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1/50, ஆன்சர் -2/50. அதனால -2/25. சரி, 1/25 திருப்பி போட்டீங்கன்னா v ஓட வேல்யூ -25. இந்த -25க்கு என்ன அர்த்தம்? இது ரியலா வெர்ச்சுவலா? ரியல், அவ்வளவுதான். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 60 போயிடலாமா? இந்த மாதிரி சம் கேட்கலாம். இப்போ இந்த என்ன பண்ணியிருக்கோம்னா,
டயப்சர் வேல்யூ கொடுத்துட்டு d1 d2 கொடுத்துட்டு அங்கேருந்து 1/f கண்டுபிடிச்சு u கண்டுபிடிச்சு அங்கேருந்து 1/vக்கு போகலாம். ரைட். கொஸ்டின் நம்பர் 60 இதே மாதிரி சம் தான். அதனால 60 வந்து உனக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துறேன். அதில் எந்த டவுட்டுமே வராது. பவர் ஆஃப் காம்பினேஷன் வழக்கம் போல் f1 f2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வழக்கம் போல் p = 1/f1 + 1/f2 சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. ஆன்சர் 1.5 வந்தால் கரெக்டு. 60 உனக்கு ஹோம்ஒர்க் சம் ட்ரை பண்ணி பாரு. ரைட். அடுத்தது நேற்று நான் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நடத்த மறந்துட்டேன். கொஸ்டின் நம்பர் 61 63 இது ரெண்டும் அந்த கான்செப்டில் வர்ற சம்மு. அதுக்கு முன்னாடி நியூட்டன்ஸ் ஃபார்முலான்னு மிரர்ல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்த ஞாபகம் இருக்கு. என்னப்பா கற்றுக் கொடுத்தேன்? ஃபார்முலா சொல்லுங்க. வைஃபை ஆஃப் பண்ணிட்டியா? போய் பாரு. இப்பதான் ஆன் பண்ணிருக்க. ஏன் பாப்பா இப்படி பண்ற? அப்புறம் யார் ஆஃப் பண்ணது? டிவி ஆஃப் பண்ணும்போது நீ ஏன் ஆஃப் பண்ணிருப்ப பாப்பா? என்ன பாப்பா இது? சாரிப்பா, ஒரு நிமிஷம். கரண்ட் கட் ஆகி வந்ததுனால வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். அதுக்குள்ள சம்ம போட்டுன்னு இருங்க. சாரு குட் ஈவினிங் மே. ஹர்ஜிதா குட் ஈவினிங் பே. 1 மினிட் பே. கரெக்டாக வைஃபை ஆன் ஆயிடுச்சு. டோ வந்துடும் பே. இந்த நேமில் இருக்கிற ஸ்டூடெண்ட் யார் பே? இன்ஷாட் பெக். நீங்கள் உங்கள் நேம் யாருமா? பிரத்திகா. ஓகே. சரிம்மா, ஓகேம்மா. சாரி பா, ஒரு நிமிஷம். நான் சத்தியமா எதுவுமே பண்ணல. சரி போ. நான் எதுக்கு ஆஃப் பண்ணனும்? இப்படி பண்ணாத பாப்பா. சரி போ. ஸ்கிரீன் செக் பண்ணிக்கோங்க. Yes, sir. தெரியுது sir. ஓகே பா. ரைட். அடுத்தது இந்த கொஸ்டின் கேட்டேன்ல, f = √(x1 x2) சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாரா வாயை திறந்து பேச என்கிட்ட. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா, நியூட்டன்ஸ் ஃபார்முலால f = √(x1 x2) மிரர்ல கற்றுக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிரர்ல கற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி நம்ம லென்ஸ்லயும் ஒரு கான்செப்ட் இங்கே படிக்கணும். கொஸ்டினை கவனமாக கவனி. f = √(x1 x2)ன்னு கற்றுக் கொடுத்தேன். மிரர்ல கற்றுக் கொடுத்தேன். புது பசங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா √(d1 d2)ன்னு படிக்கலாம். பாருங்களேன். அதே லென்ஸ்ல எப்படி சார் படிக்கிறது? இது லென்ஸோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இங்க இருக்கு, செகண்ட் ஃபோக்கஸ் இங்க இருக்கு, ஆப்ஜெக்ட் நான் இங்க வச்சிருக்கேன். ஒருவேளை இமேஜ் எனக்கு இங்க ஃபார்ம் ஆகுது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த இடம் ஃபோக்கல் லென்த், இந்த இடம் x1. கொஷினை டேட்டாவை கரெக்டாக எடுக்கணும். x1னா என்ன பே? x1ன்றது ஃப்ரம் ஃபோக்கஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட், x2 ஃப்ரம் ஃபோக்கஸ்ல இருந்து இமேஜ். நீங்க சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சுன்னு இருக்கீங்க. ஆப்ஜெக்ட் placed in front of the lens னா u. அந்த uன்றது என்னன்னா from optical centerல இருந்து u ன்னு எடுப்பீங்க. from lensல இருந்து u ன்னு எடுப்பீங்க. ஆனா இந்த இடம் from focus x1, from focus x2, ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ்ல இருந்து x1ல இருக்கு, இமேஜ் ஃபோக்கஸ்ல இருந்து x2ல இருக்கு. அப்ப இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும்? √(x1 x2). இந்த கான்செப்ட் போர்டுக்கு கிடையாது. நீட் அண்ட் ஜேஇக்கு கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும். இதில் 2 சம் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. f = √(x1 x2). f = √(x1 x2). கற்றுக்கலாமா? கொஸ்டின் நம்பர் 61 பாருங்க. டேட்டா எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க.
கொஸ்டின் ரீட் பண்ணு, நீயே ரீட் பண்ணு. ஆப்ஜெக்ட் இஸ் புட் அட் a distance 5 சென்டிமீட்டர். நீ வேகமா சம் படிக்கிறன்ற பேர்ல தப்பு பண்ணிடாத. 5 சென்டிமீட்டருக்கு அப்புறம் இந்த ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். தெரியுதா? அப்ப நீங்க தான் உணரணும் அது x1 = 5 சென்டிமீட்டர். இப்ப தெரியாம நீ என்ன தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆப்ஜெக்டா அது கண்டிப்பா யூவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் 5 சென்டிமீட்டர் ஃப்ரம் எங்கிருந்து? ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்ல இருந்து. ஃபோக்கல் லென்த் கான்வெக்ஸ் லென்ஸு அப்ப சத்தியமா பிளஸ் தான் 10 சென்டிமீட்டர். ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லென்ஸ் வில் பி x2 கேட்குறாங்க. சிம்பிள் ஃபார்முலா ரூட் ஆஃப் x1 x2. அப்போ எஃப் ஸ்கொயர் வேணும்னா x1 x2 எஃப் ஸ்கொயருக்கு பதிலாக 100/5 = x2. ஆன்சர் 20 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுன்னா ரொம்ப நேரம் ஆகாது. ரைட்டா? அப்படியே சம் நம்பர் 63 உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரேன். டக்குன்னு சால்வ் பண்ணி சொல்லுங்க. அதே ஃபார்முலா. சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர். 63 15 சென்டிமீட்டர் வருதான்னு பாருங்க எல்லாரும். எனக்கு தெரியல, நான் சால்வ் பண்ணல. 15 வருதான்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் 15 வந்தா மேபி கரெக்டா இருக்கலாம். அதுக்காக எல்லாரும் சால்வ் பண்ணாம 15 சொல்லாது. உனக்கு என்ன வருதோ அதை சொல்லு. எஸ் சார். மற்றவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. பக்கத்துல ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ, ஒரு பென் வச்சுக்கோ. என் கூடவே சேர்ந்து ஒரு 20 சம் சால்வ் பண்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீ தனியா தான் படிக்க மாட்ற. டக்குனு சால்வ் பண்ணு. 15 தான் சார். 15 சார். ரைட். அவ்வளவுதான் 15. மற்றவங்க ஓகே 15 சார். 15 வந்ததுன்னா ரைட். 30 செகண்ட்னா 30 செகண்ட் குள்ளார சால்வ் பண்ணணும். ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 62 பார்த்துருமா? 62 மார்க் பண்ணிக்கோங்க எல்லாரும். 62 டேட்டா ஆடு. ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ் பவர் 5 டைப்சர். பவர் 5 டைப்சர் அப்படின்னா இது கான்வெக்ஸ் பிளஸ். ரைட்டா? கான்வெக்ஸ் பிளஸ். மேட் அப் ஆஃப் அ கிளாஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. glass of refractive index 1.5 3/2. radius of curvature each surface r கேக்குறாங்க. எப்படி பா சால்வ் பண்றது? எனக்கு தெரியல. பவர் தான் கொடுத்திருக்காங்க, மியோட வேல்யூ இருக்கு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேக்குறாங்க, ஈக்குவல் கான்வெக்ஸ் லென்ஸ்னு வேற கொடுத்துட்டாங்க. இந்த சம்முக்கு எப்படி சார் டிராவல் ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் சார். என்னமா ஃபார்முலா அப்படி சொல்லிருங்க. Sir, first option 20 centimeter, sir. 20 சென்டிமீட்டர். ஆப்ஷன் எனக்கு தெரியல. என்ன ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ண சொல்லு. So, nu minus 1 into 1/r1 minus 1/r2, sir. அந்த ஃபார்முலா இல்லாம சிம்பிளா ஃபோக்கல் லென்த்துக்கு ஃபார்முலா ஒன்னு கத்து கொடுத்தனே. சார் f is equal to r/2 ல இருந்து போடலாம் சார். r/2 mu minus 1 கரெக்டாமா? அர்ஜுன் நீ Yes, போட்டது sir. ரைட். பட் அந்த ஃபார்முலா அவ்வளவு பெருசா நம்ம போக தேவையில்ல. ஈக்வி கான்வெக்ஷன் படிச்சிட்டல்ல. அப்ப ஈக்வி கான்வெக்ஷன் படிச்சிட்டாலே f = r/2 into mu minus 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. r வேணும், f க்கு பதிலா 1/p ன்னு எடுத்துக்கோங்க. மியூவோட வேல்யூ 1.5 ன்னு எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணு. சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீ சால்வ் பண்ணியிருக்கணும் ஃபாஸ்டா. f = r/2 into mu minus 1 ஜெனரல் ஈக்குவேஷன். 1/p r தெரியாது. 2 into 1.5 minus 1. 1/p க்கு பதிலா 5 டைப்சர். அப்ப இங்க 100/5 ன்னு எடுத்துக்கலாமா? 100/5 r பவருக்கு 5 டைப்சர்னு கொடுத்திருக்கிறதுனால மேல 100/5. ரைட்டா? அடுத்தது by 2 into சொல்லுமா. சார் டயப்டர்னு கொடுத்தா 100 போடணுமா சார்? பவருக்கு என்னமா ஃபார்முலா? 1/f. எஸ் சார்.
மீட்டர்ல அவங்க கொடுத்துருக்காங்கன்னா மேல 1 இருந்தா போதுமா? அதே கீழ எஃப்க்கு சென்டிமீட்டர்ல இருக்கா சார்? சென்டிமீட்டர்னு இருந்தா மேல 100 போடணும்னு சொல்லி கொடுத்தனா? எஸ் சார். இப்போ மேல இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு, மேல 100ஆ இருந்தா ஷியரா அந்த பவர் வேல்யூ டைப்சரா தான் இருக்கும். இப்போ 5 டைப்சர்னு கொடுக்குறாங்கன்னா ஃபோக்கல் லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோயேன். அப்போ பவர் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த்து, ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் பவர். இந்த பவர் வந்து 5 டைப்சரா இருக்கிறதுனால மேல ஒரு 100, அதனால ஃபோக்கல் லென்த் 20. கரெக்டா? ஓகே சார். அப்போ இந்த R20னா இப்போ இங்க 20னா ஆன்சர் வந்து R20. ரைட் பா? அர்ஜுன் ஆன்சர் கரெக்ட் பா? மற்றவங்களுக்கு R20 வருதான்னு பாருங்க. 20 வருது சார். சூப்பர் பா. கத்துக்கிட்டீங்களா? நீங்க ஆவலோட எதிர்பார்த்த கேள்வி பார்த்துருவோமா? சார் சொல்லுமா. சார் கொஸ்டின் நம்பர் 61ல ஆன்சர் 30 சார். ஏன்னா அவங்க லென்ஸ் இமேஜ் வந்து லென்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க சார். ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 61ல ஆன்சர் 30யா? ஆமா சார். லாஸ்ட் லைன் படிங்க. the if a real image படிங்க. If a real image is formed, its distance from the lens will be. Its distance from the lens will be. ஃபோக்கஸ்ல இருந்து கேட்கலையா? இந்த ஒரே நிமிஷம் 61ஓட ஆன்சர் செக் பண்ணிட்டு வந்துருவோமா? 61 ஆப்ஷன் 4. நம்ம என்ன படிச்சிட்டோம்னா ஃப்ரம் ஃபோக்கஸ்ல இருந்து ஆன்சர் போட்டோமா? ஆமா சார். ஆப்ஷன் 4 30 சென்டிமீட்டர். இப்போ நம்ம யாருமே யோசிக்கல, என்னோட மிஸ்டேக்குமே கூட தான் அது. அந்த கொஷினை கவனிங்களேன். if a real image formed at a distance from the lens will be. இப்போ இருக்கிற ரிப்பீட்டர்ஸ் பண்ற தப்பு தான் இது. ஆப்ஷன் வந்ததும் ஓடி போய் 20 நம்ம டிக் பண்ணிடுறோம்ல. ரைட்டா? இதுக்கு நானுமே ஒரு காரணகர்த்தா தான். நான் என்ன பண்ணியிருக்கணும், ஃப்ரம் லென்ஸ்ன்ற வார்த்தையை கவனிக்கல, நம்மளை ஈஸியாக ஏமாத்திருக்காங்க. நம்ம போட்ட ஆன்சர் ஃப்ரம் ஃபோக்கஸ். நம்ம ஆன்சர் தப்பு கிடையாது, நம்மளது ரைட்டு தான். ஆனால் அவங்க கேட்ட கேள்வி அது கிடையாது. ஃப்ரம் செகண்ட் ஃபோக்கஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்கன்னா 20 சென்டிமீட்டர் ரைட்டு. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லென்ஸ்ன்னு கேட்டதுனால கூட ஒரு 10, ஃபோக்கஸ் ஒரு 10, அங்கேருந்து ஒரு 20, அதனால ஆன்சர் 30ன்றது தான் ரொம்ப சரி. ரைட்டா? ஸோ எல்லாருமே நம்ம தப்பு பண்ணிட்டோம். ரைட் பா, தேங்க்ஸ் பா. அடுத்தது பா கற்றுக்கோங்க. அதை ஃப்ரம் லென்ஸ்னா என்ன போடணும், ஃப்ரம் ஃபோக்கஸ்னா என்ன போடணும். ரைட், நல்லா சொன்னம்மா. 64 பாருங்க பா. இந்த கொஸ்டின் சொல்லுமா. ப்ராப்ளம் சார் 64ல தான் சார். 64ல என்ன சார் ப்ராப்ளம்? முதல்ல ஒரு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம் கொஸ்டின் உங்களுக்கு புரிய வச்சுறேன். கிளாஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5, ஃபோக்கல் லென்த் 8 ஏர்ல இருக்கும் பொழுது, அதே ஃபோக்கல் லென்த் வாட்டர்ல இருக்கும் பொழுது, டக்குன்னு உங்களோட ஆன்சர் என்ன? செம்மையா இதுக்கு சால்வ் பண்ண தேவையில்லையே, ஆன்சர் டக்குன்னு சொல்லலாம். 16 சார். மா 32 சார். 32 மா. 32. focal length of liquid by focal length of air வந்து 4. focal length of liquid equal to 4 into focal length of air 32. ரைட் பா, எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுதா? அன்னைக்கு ஒரு சம் ரொம்ப நேரம் சொல்லிட்டு அப்புறம் வாய்ஸ் நோட்லாம் போட்டு விட்டனே. கண்டிப்பா வாட்டரா இருந்தா இன்ட்டு 4 டக்குன்னு அடிச்சிடலாம். நீ தெரியலனா இது என்ன பண்ணணும், எஃப் லிக்விட் பை எஃப் ஏர்னு போட்டு மியூஜி -1 பை மியூஎல் பை மியூஜி -1 அங்கே போய் சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். கண்டிப்பா வாட்டரா அப்படின்னா 4ஆல மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 செகண்ட். ரைட் அர்ஜுன், இப்போ பிரச்சனை சொல்லுப்ப. சார் இது வந்து இந்த கிளாஸுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन சால்வ் பண்ணும்போது வெறும் நியூ வாட்டர் 1.3 எடுத்தப்போ எனக்கு 26 ன்னு வந்துச்சு சார். 1.33 வந்து 4/3 ஓட வேல்யூ தானே? அப்படி எப்படி எஸ் சார், ஆனா வெறும் 1.3 எடுத்தா 26 வருது சார். ஆனா 1.33 எடுத்தா 4/3 வருது சார். 32 வருது சார். வேல்யூ வந்து 1.33 தானே? அடுத்த 2 டிஜிட் சேர்த்து போட வேண்டியது தானே? வெறும் 1.3 மட்டும் சால்வ் பண்ணா 1.30க்கும் 1.33க்கும் வித்தியாசம் இருக்குல்ல?
எஸ் சார். நான் சும்மா கொஞ்சம் க்ளோஸ் ஆன்சர் வரும்னு நினைச்சேன். ரொம்ப ஃபார் அவே ஆன்சர் வருது சார். இருக்கலாம் பை. 26 ஏன்னா 30. 0.0 அதுக்கப்புறம் 3 டிஃபர். அப்ப ஆன்சர் பெருசா தான் மாறும். டிவைட்ல ஓகே இருக்கிறதுனால. சார். ரைட் பை. பை இந்த வாட்டர் லென்ஸை கொண்டு போயிட்டு வாட்டர்ல வச்சு மூழ்கடிச்சிங்கன்னா கண்டிப்பா ஃபோக்கல் லென்த் 4 டைம்ஸ் தான். கத்துக்கிட்டீங்களா? ரைட் பை. யாருக்கா தெரியாத பசங்களுக்கு கற்றுக் கொடு. ப்ராப்ளம் நல்லா கற்றுக்கணும்னா இப்போ நீ ப்ராக்டிஸ் பண்ணதை யாரு கூடயாவது கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் நல்லா கற்றுக்க முடியும். உனக்கு புது புது ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும். அடுத்த சம் பார்த்துருங்க. ஃபாஸ்ட்டாக பாருங்க. 2 thin convex lenses of focal length 10 cm 15 cm separated by a 10 cm. இந்த சம்முக்கு யாராவது டக்குன்னு ஃபார்முலா சொல்லுங்க பை. 1 by ஃபார்முலா சொல்லு. 1 by F1 plus 1 by F2 minus D by F1 F3. sir. அவ்வளோதான். சால்வ் பண்ணிடுங்க. எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. சால்வ் பண்ணே. பவர் பத்தி எதுவும் கேட்கல, அதனால நீ பிரச்சனை இல்லை. டேரக்டா 1 by 10 1 by 10 15 by 10 into 10 10 into 15 ஆமா. ஓ 10 15 சரி பை. 1 by 10 1 by 10 centimeters. 10 எவ்வளோ C பை? third option sir 10. தேர்ட் ஆப்ஷன் வருதான்னு செக் பண்ணு பா. எல்லாருக்கும் தேர்ட் ஆப்ஷன் வருதான்னு பாரு. இந்த இது முடிஞ்சு போயிடும். 1 by 15 1 by 15 கேன்சல் ஆகிடும். 1 by 10 திருப்பி போட்டிங்கன்னா 10. அவ்வளோதான் பை. 10 தான் ரைட். 66 உங்களோட கொஷின். எவ்வளோ சீக்கிரம் சொல்றீங்கன்னு பார்க்குறேன். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை வாட்டர்ல டிப் பண்றீங்க, அதனால பவர் இன் ஆகும். பவர் என்ன ஆகும்? இவ்வளோ நேரமா? சரி அதை விட்டுருங்க. பவர் என்ன ஆகும்னு கேட்கல. ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும்? 4 times ஆகும் சார். ரைட். இல்ல 4 டைம்ஸ் ஆகுன்றது சூப்பர். Increase ஆகும் sir. கரெக்டா? Focal இன்க்ரீசஸ்ன்ற increase வேர்டு ஆகும், ரொம்ப power முக்கியம். வந்து power decrease ஆகும் sir. அவ்வளவுதானே. Power decrease. இதுதானே கேட்டுன்னு இருக்கேன். ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆனா பவர் டிக்ரீஸ் ஆகும். கான்செப்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஒரு லென்ஸை கொண்டு போயிட்டு தண்ணிக்குள்ளார வச்சோம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் அதிகமாகும். அது வாட்டரா இருந்தா 4 டைம்ஸ் அதிகமாகும். வேற ஒரு லிக்விடா இருந்தாலும் கண்டிப்பா அதிகமாகும். ஏன் பிரச்சனை? பவர் என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தான் பவர். ஃபோக்கல் லென்த் அதிகமானா பவர் கண்டிப்பா குறையும். ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. ரைட்டா? அதனால தான் உங்களையே சால்வ் பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் கான்செப்ட்ல அவ்வளோ கிளாரிட்டி கொடுக்கறது. ஆனா என்ன பண்றீங்கன்னா நீங்க ரிவைஸ் பண்ணாத வந்துடுறீங்க. 67 டக்குன்னு ஆன்சர் டேக் பண்ணிட்டு போ. ஆப்ஷன் 3யா? 3. ஆப்ஷன் 3யான்னு கேட்டேன். Number of images 3 sir. Option 2. ஆன்சர் 3. Option 2. ஆப்ஷன் 2 ஒரு μ1 ரெண்டாவது μ1 μ2, அதாவது 3 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். இதே செம்ம நம்மளை ஏமாத்துறதுக்கு இப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு இமேஜ் தான் தெரியும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட் பை. பை இன்னைக்கு போட்டதெல்லாம் பெரிய சம்மெல்லாம் கிடையாது. உனக்கு கான்செப்ட் கிளாரிட்டிக்காக பேசிக் சம்மு. இந்த சம் வந்து லெவல் 1 ரைட்டா? இது லெவல் 2 சம்மெல்லாம் கிடையாது. இது ஃபுல்லாகவே லெவல் 1 ப்ராப்ளம். ஒரு நிமிஷம் பை. The focal length of 68 பை. இன்னும் 7 சம் தான், டக்குன்னு போயிடலாம். focal length of convex lens டக்குன்னு டேட்டா எடுத்துக்கோ. f equal to plus 10. refractive index mu ஓட வேல்யூ 1.5. radius of curvature r ஓட வேல்யூ 7.5. r1. radius of curvature of one surface. curvature of second surface r2 தெரியணும். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு மட்டும் சொல்லிட்டு போ.
1 by f is equal to mu minus 1 into 1 by r1 minus 1 by r2. 1 by f equal to mu minus 1 1 by r1 minus 1 by r2 ரைட் பை அவங்க r2 கேட்குறாங்க. சால்வ் பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? பை டைம் தரேன், ஒரு 40 செகண்ட் எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணு. Fifteen. 15 சென்டிமீட்டரா? சால்வ் பண்ணுங்க, Yes. ஃப்ரீயா ஜாலியா சால்வ் பண்ணு. தெரியலன்னா நான் பார்த்துக்கிறேன். 15 sir. 68 15. ஆனா உங்களுக்கு ஆப்ஷன்ல 15 தான் இருக்கு. என்ன சைன் வந்தது? பிளஸ்ஸா மைனஸா? Minus 15. -15 வந்திருந்தா தான் ரைட்டு. ரைட்டா? எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நான் இன்னொரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். ட்ரை பண்ணு. 1 by f 1 by 10 1.5 minus 1 0.5 1 by r1 அப்போ 1 by 7.5 minus 1 by r2. இப்போ இந்த minus 1 by r2 மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். யாருக்காவது கிடைக்கல, கேல்குலேஷன் பிரச்சனை, சால்வ் பண்ணி காமிங்க சார், அந்த மாதிரி ஏதாவது கொஷின் இருக்கா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். அந்த மாதிரி ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருக்கா? போட்டு காமிக்கணுமா? சால்வ் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஆன்சர் வந்திருக்கா? அங்கே உட்காந்துக்கிட்டு நடிக்கிற வேலை இருக்கக்கூடாது, பொய் சொல்கிற வேலை இருக்கக்கூடாது. சால்வ் பண்ணால் சால்வ் பண்ணேன்னு சொல்லணும், பண்ணலன்னா பண்ணலை, எனக்கு தெரியல, வரல. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக இருக்கிறது நல்லது, உனக்கு நல்லது ரொம்ப. ஓகே சரிப்பா, நீ அமைதியாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் சால்வ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை வரலன்னா என்கிட்ட ஃப்ரீயாக சொல்லிடு. இப்போ 69 அடுத்தது. இந்த சில்வரிங் கான்செப்ட் பதில் சொல்லுங்க. சகனா ஸ்கூல்ல நடத்துனாங்களாமா? ஹர்ஜிதா ஆலன் பேசுங்க. ஹர்ஜிதா, சகானா, யமுனா, யோகிதா நடத்துனாங்களாமா? Yes sir. Yes, sir. ஓ நடத்திருக்காங்களா? ரைட், நம்ம வேற அது இன்னும் நடத்தல. சரி நாளைக்கு நடத்திட்டு அந்த கான்செப்ட் ரெண்டு சொல்லித்தரேன் நான். சார் ஆனா வராதுன்னு சொல்றாங்க சார். வராதுன்னு சொல்றாங்க, அப்புறம் ஏன் நடத்துறாங்க? அதான் இதுதான் இல்லையம்மா, அதுல சிலபஸ்ல இருந்து எப்பயோ தூக்கிட்டாங்கம்மா. எங்களுக்கு ஒரு பேட்ச் நிறைய பேட்ச் இருக்கு சார். அதுல எங்க பேட்சுக்கு ஆக்ஷன் நடத்துனாங்க, இன்னொரு பேட்சுக்குலாம் அது வேணாம்னு சொல்லி ஒமிட் பண்ணிட்டாங்க. ஆனா சார் வந்து என்ன சொன்னாரு, நடத்தி லைக் மாடியூல்ல இருக்கு சார், அதனால ஒரு நடத்துனாரு சார். மாடுல்ல இருக்கு, இதோ இங்க சம் நம்பர் 69 கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா என்ன பிரச்சனைன்னா இது கான்செப்ட் சிலபஸ்ல இருந்து தூக்கி 2 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்க. இது மட்டும் இல்ல, நீங்க கேட்டீங்க இல்லையா, பிரிசம், டிஸ்பர்ஷன் ஆஃப் பிரிசம், ஏக்ரோமேட்டிக் பிரிசம், குரோமேட்டிக் பிரிசம், இது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அதே மாதிரி லென்ஸ்ல காம்பினேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு சில்வரிங் த கான்செப்டை தூக்கிட்டாங்க. அதனால தான் சில்வரிங் நான் நடத்தலை. மற்ற பசங்க 100% கான்ஃபிடென்ட்டாக இரு, கண்டிப்பாக சில்வரிங்கில் சம் வராது. ஏன்னா அது சிலபஸில் இல்லைன்னா வர. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீட் ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அந்த இடத்துல ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஷின் அது. அந்த சிலபஸை தூக்கிட்டாங்க. ஆனால் போன நீட்டு 2024 இப்போ உங்கள் அண்ணா அக்காலாம் எழுதுனாங்க இல்லையா, அந்த நீட்டில் அந்த சம்மு ஒன்று மட்டும் கேட்டுட்டாங்க. 44 கொஷின் கரெக்டாக சிலபஸில் இருந்தது, ஒரு கொஷின் மட்டும் சிலபஸ் விட்டு வெளில போயிடுச்சு. அதை அட்டன் பண்ண பசங்களுக்குலாம் கிரேஸ் கொடுத்தாங்க. அதனால கான்ஃபிடென்ட்டாக சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கில் மட்டும்தான் நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் வருமே தவிர, சிலபஸ்ல இருந்து வெளியில் போயிட்டா அதை பற்றி நீ பயப்பட தேவையில்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் அது கண் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கொஷின் கொடுத்துட்டு அது பெரிய பிரச்சனை ஆகிட்டு திரும்ப அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்கோரெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ சில்வரிங் வந்து சிலபஸில் கிடையாது. இப்போ ஆலன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், சண்டே கிளாஸில் டிஸ்பர்ஷனையும் இதையும் சொல்லி கொடுக்குறேன். ரைட், அங்கே நம்ம 70க்கு போயிடலாமா? 70க்கு வாங்க. இப்போ சம் நம்பர் 70. The plano convex lens is made up of refractive index 1.5. எப்போ பார்த்தாலும் கிளாஸ்னாலே 1.5னே நினச்சிட்டு இருக்காது. ஒருவேளை 1.6 கூட கொடுத்து சம் போட சொல்லலாம்.
ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 60 சென்டிமீட்டர் ஆரோடது ஃபோக்கல் லென்த் பை இது என்ன லென்ஸ்னு டக்குன்னு சொல்லுங்க. பயத்தர என்ன லென்ஸ் இது? என்னப்பா லென்ஸ் இது? கொஸ்டினை படிக்கும்போது தெரிஞ்சிருக்க வேணாமா? பிளானோ கான்வெக்ஸ் சார். அப்ப ஃபார்முலா சொல்லு. எஃப் ஃபார்முலா r by அவ்வளவுதான் mu minus 1. சால்வ் பண்ணுங்க. வெயிட் பண்றேன். Hundred centimeter. 100 ஆமா? 100 sir. 100 sir. Right, sir. super. 100 சென்டிமீட்டர் ரைட். 100 சென்டிமீட்டர். எப்ப நீங்க பிளானோவை பார்த்துட்டீங்களோ அங்க 2 வரக்கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன். அந்த 1/f ஃபார்முலா mu minus 1 1/r1 minus 1/r2 வச்சுட்டு இருந்தா தலைவலிக்கும். எப்ப பார்த்தாலும் r1 கொடுக்கணும், r2க்கு இன்ஃபினிட்டின்னு கொடுக்கணும். அதனால தான் சிம்பிளா நேத்தே ஈக்வி கான்வெக்ஸுக்கு r/2 இன்ட்டு mu minus 1 வரணும், பிளானோ கான்வெக்ஸுக்கு r/mu minus 1 வரணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனது. பிளானோவுக்கும் ஈக்விக்கும் ரெண்டுத்துக்கான ரிலேஷன் கற்றுக் கொடுத்துட்டு போனது. ரைட்டா? சம் நம்பர் 71 பேசிடுவோமா? 71 கிட்டத்தட்ட அதே சம் தான். நான் மறுபடியும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்சர் போடுங்க. 40 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. சம்ம நீயே படி, நீயே டேட்டா ஆடு. $1.33. 1.33. Third option. 1.33. 1.33 வேற எல்லாருக்கும் 1.33 வருதுன்னு பாரு. அதே ஃபார்முலா தான். f equal to r by mu minus 1. இங்க கேட்டிருக்கிறது மியூ கேட்டிருக்காங்க. f சப்ஸ்டியூட் பண்ணுங்க, r சப்ஸ்டியூட் பண்ணுங்க. f ஓடது 10, r ஓடது 30. அப்போ இந்த இடம் 3 ஆயிடுது. கரெக்டாக தானே போட்டிருக்கேன்? இல்லை, f ஓடது 30, r ஓடது 10. அப்போ இந்த இடம் 3 ஆயிடுது. அப்போ 3 mu minus 3 equal to 1, 3 mu equal to 4, mu equal to 4/3. வழக்கம் போல நம்ம நம்பர் தான் 1.33. புரிஞ்சிக்க முடியுதா? ஓகே, அடுத்தது 72 போங்க. 72 ஆன்சர் போடுங்க பா. ஆன்சர் பா. minus 0.5. Minus 0.75 diopter. minus 0.75 diopter. minus 0.75 diopter. எல்லாருக்கும் வருதுன்னு பாருங்க. ரைட். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து +80, கான்கேவோடது -50, எஃப் ஓடது -50. ரிசல்ட்டிங் பவர் கேட்டிருக்காங்க. வழக்கம் போல பவர் ஈக்குவல் டு 1/f1 + 1/f2 தான். f1க்கு பதிலாக 80 போடுங்க, f2க்கு பதிலாக -50 போடுங்க. சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 0.75 diopter. 0.75 diopter. ரைட், அடுத்தது இந்த சமக்கு ஆன்சர் போட்டு போங்க. 73. நீயே சமப்படி, உனக்கு நல்லா தெரிஞ்ச சம. இவ்வளோ நேரமா? Become infinite. Become Infinity, sir. infinite.
அன்னைக்கே சொல்லி கொடுத்தனே, கான்வெக்ஸ் லென்சஸ் dipped in a liquid whose refractive index is equal to refractive index of lens. கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் லிக்விடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஈக்குவலாக இருந்தால் ஃபோக்கல் லென்த் ஆஃப் லிக்விடும் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏர்லையும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. நீங்கள் தான் சொன்னீங்க சார் எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகாது, உங்களில் தான் யாரோ ஒருத்தவங்க ஆன்சர் சொன்னீங்க. எங்கேயும் ஃபோக்கஸ் ஆகாது, அது மட்டும் நேராக போயிட்டே இருக்கும். அப்போ ஃபோக்கல் லென்த் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி, எங்கேயுமே இமேஜ் ஃபார்ம் ஆகாது. ரைட்டா? 74. எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். சீக்கிரம். நேற்று போட்ட சம் கடைசியாக நம்ம அந்த லென்ஸ் எல்லாம் கட் பண்ணோம்ல, கட் பண்ணி ஹரிசான்லாம் வச்சோம், கட் பண்ணி 2 இப்படி வச்சோம், 1 வெர்டிகலாக கட் பண்ணோமே, அந்த சம் இது. சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கலக்குறீங்க. வேற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சார். ஒன்றும் இல்லை, நோட்டை Yes, sir. பாருங்க, நேற்று போட்டு காமிச்சோமே, இப்படி இருக்குமே. இப்படி இருந்ததுன்னா இதோடது எஃப் டேஷ், இதோட எஃப் டேஷ் அப்படின்னா 1/f 1/f 2/f திருப்பி போட்டிங்கன்னா f/2. அதாவது எஃப் டேஷ் ஈக்குவல் டு f/2வா, f ஈக்குவல் டு 2f அப்படியா? இந்த சம்ம என்ன ஆப்ஷன் 1 ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, xo x டேஷ், ரெண்டாவது yo y டேஷ். எஃப்ன்றது எஃப் டேஷ் எஃப் டபுள் டேஷ், இனிஷியலாக இருந்தது எஃப், அடுத்தது எஃப் டேஷ்ன்றது ஹரிசாண்டலாக இருக்கும் பொழுது, எஃப் டபுள் டேஷ்ன்றது வெர்டிகலாக இருக்கும் பொழுது. And each half in case respectively choose the correct statement of the following. பதில் சொல்லுங்க பே, உங்ககிட்டே விட்டேன் செம்ம, நேற்று போட்டு காமிச்சனே. இந்த ஒரு ஹாஃப் மட்டும் ஒரு ஹாஃபா பிரிச்சோம் அப்படின்னா, நான் வேற கம்பைன் பண்ணிட்டேன், கம்பைன்லாம் கேட்கல அவங்க. ஒரு ஹாஃபோட ஃபோக்கல் லென்த் மாறாதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இப்படி பண்ணா ஒரு ஹாஃப் மட்டும் 2f ஆயிடும். ஆப்ஷன் 1 தான் ரைட்டு, சம் கிடையாது. நேற்று நம்ம கற்றுக் கொடுத்த விஷயத்த அப்படியே கேட்டிருக்காங்க. நான் என்ன நினைச்சிட்டேன்னா கம்பைன் கேட்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். இதே கம்பைன் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், 1/f 1/f 2/f திருப்பி போட்டிங்கன்னா f/2 ஆயிருக்கும். ரைட்டா? கம்பைனையும் படிச்சுக்கணும், நம்ம நோட்டை ஒழுங்காக படிச்சுக்கோ. ஒரு லென்ஸை சரிபாதியாக கட் பண்ணும் பொழுது அந்த சரிபாதி, அந்த ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, ஹாஃப் ஆஃப் த பீஸ், அதோட ஃபோக்கல் லென்த் மாறாது. வெர்டிகலாக கட் பண்ணும்பொழுது ஃபோக்கல் லென்த் டபுள் ஆகிடும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஸோ அங்கேருந்து போகிறது 75 கடைசி செம்மு. இது முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிற செம்ம மார்க் பண்ணிக்கோ. நைட்டுக்குள்ளே வேண்டாம். ஸோ நாளைக்கு ஈவினிங்குள்ளார எனக்கு திருப்பி வரணும் அந்த ஆப்ஷன்ஸ் ஆன்சர்ஸ்லாம். இந்த சம் ட்ரை பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் ரியல் இமேஜ் லொக்கேட்டட் அட் த டிஸ்டன்ஸ் 25 40. டேட்டா சொல்லுங்க. இந்த 25 யாரு, 40 யாரு? 25u sir. 25u 40v. ப்ளஸ்ஸா மைனஸாமா? அங்கே தான் தப்பு Minus பண்ணுறீங்க. sir. அடுத்த லைன் நான் தான் படிக்கல, நீங்களும் படிக்கல. 2 பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸு அப்படின்னா x1 x2 தானே. ஃப்ரம் லென்ஸ் நான் சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் தி 2 பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஃபோசி அப்படின்னா ஃபோக்கஸ்ல இருந்து x1 x2 அப்படின்னா த லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த இமேஜ் கேட்குறாங்க. லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த இமேஜ். இந்த சம்மில் ஒரு சின்ன ட்ரிக்கை மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த சம் நான் போட்டு காட்டவா? இங்கே வாங்க, டேட்டா பார்த்துங்க. 25 40. ஓகே, 25 40. கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ லீனியர் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா எம்முக்கு பதிலாக v/u லென்ஸ்னாலே. x1ஓடது 25, x2ஓடது 40. அப்போ நம்ம இங்கேருந்து f கண்டுபிடிக்கணும். f equal to root of x1 x2. f equal to root of x1 x2.
ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 40, அதனால ரூட் ஆஃப் 4 25 100, பக்கத்துல இன்னொரு சைஃபர் 1000. இந்த 1000 எப்படி ரூட் எடுக்கலாம்? 100 இன்ட்டு 10ன்னு எடுத்தா கூட 10 ரூட் 10ன்னு வரும், ரைட் தானே? 10 ரூட் 10. ரூட் 10 3.33ன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு 10. அப்போ 33ன்னு நான் ரஃபா வச்சுக்கிறேன். ஃபோக்கல் லென்த் வந்து 33 வச்சுக்கலாமா? 33, சாரி 33. இப்போ x1 இருக்கு, x2 இருக்கு, f இருக்கு. u வேணும்னா இந்த f-ஐயும் x1-ஐயும் ஆட் பண்ணணும். v வேணும்னா இந்த f-ஐயும் x2-ஐயும் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் தானே? டயக்ராமில் போட்டு காமிக்கவா? இப்போ இதுதான் லென்ஸ் அப்படின்னா, இந்த இடம் ஃபோக்கஸ்னா, இந்த இடம் ஆப்ஜெக்ட்னா, அடுத்த ஃபோக்கஸ்னா, அடுத்த இமேஜ்னா, இந்த ஃபோக்கல் லென்த்தும் இந்த x2வும் சேர்ந்தது தான் இமேஜ் டிஸ்டன்ஸ். இந்த ஃபோக்கல் லென்த்தும் இந்த x1ம் சேர்ந்தது தான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். சார் ரூட் ஆஃப் 1000 வந்துட்டு 3.15 எனக்கு வருது சார். புரியல பே. ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் 1000 வந்துட்டு 3.15 எனக்கு வருது. 3.15 31.5. எஸ் ரூட் சாரி 1000 எப்போ 3 பாயிண்ட் வரும்? 31 பாயிண்ட் வரும். சாரி சார் 31.5 வருது சார். நான் ரஃபா தானே போட்டுட்டு இருக்கோம், சரியா? 31.5 அப்போ 32ன்னு எடுத்துக்கிட்டா ஓகே பா. இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 100க்கும் ரூட்னு இப்படி எடுத்துக்கிட்டேன், இதுக்கு 10ன்னு எடுத்துக்கிட்டேன், இது 3.33 3.33ன்ற மாதிரி போட்டேன். அப்போது நான் தனித்தனியாக பிரித்து போட்டதுனால நான் 33 வச்சு போட்டுட்டு இருக்கேன். பட் கரெக்டான ஆன்சர் 31.5ன்னு சொல்கிறீங்க. அப்போ இது 32ன்னு வச்சு சால்வ் பண்ணால் கூட நேரர் ஆன்சரை தூக்கிட்டு வந்துடலாம்ல, அதுக்காக தான். ரைட்டா? அங்கே போயிட்டு கரெக்டாக உட்காந்து பண்ணிட்டு தான் டைம் ஆகி போயிடும். அப்போ யூக்கு பதிலாக f + x1, 32 + x1க்கு பதிலாக 25, 32 + 40, 5 2 7 57, 72. அப்போ m = v/u 72/57 சால்வ் பண்ணின ஆன்சர் 72/57. கண்டிப்பா u நெகட்டிவ்ன்றனால மைனஸ் போட்டுக்கிறேன். -1.5. அவ்வளோதான். 1 பாயிண்ட்ல ஆன்சர் வரப்போகுதுன்னு தெரியுது. 72/57 1 பாயிண்ட், அவ்வளோதான் ஆன்சர். -1 பாயிண்ட்ல ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் ரைட்டு. இன்னும் நுணுக்கமாக இருந்தால் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், சால்வ் பண்ண இங்கே வரலாம். நம்ம நான் சொல்கிறது எனக்கு புரியுதா? 1 பாயிண்ட்ல ஆன்சர், மைனஸில் ஆன்சர். ஓ, அதில் -1.3 முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் தானே இருக்குது. 72/57 72/57 கண்டிப்பாக 1.8க்கு போகாது இல்லை? ஏன்னா 57க்கு அப்புறம் ஒரு 22 ஒரு 25 தானே இருக்கு. இப்போ 57க்கும் 72க்கும் டிஃப்ரென்ஸ் போடு, ஒரு 25 தான் இருக்கு. அப்போ 25னா 8 டைம்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 0.8 அளவுக்கு, 3 அளவுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனையே வேணாம் சார், நானே சால்வ் பண்ணிக்கிறேன்னா சால்வ் பண்ணிக்க. ஆன்சர் 1.3. ரைட். சரி பே, அப்படியே டக்குன்னு ஹோம்ஒர்க் சம் எடுத்துக்க. நான் சொல்கிற நம்பர் அப்படி மார்க் பண்ணிக்கோ. இன்னும் அந்த இதெல்லாம் முடிக்கல. நம்ம செக்ஷன் பி போகிறேன். செக்ஷன் பி, இந்த ப்ராப்ளம்க்கு இன்னைக்கு டேட் வந்து ஃப்ரைடே இல்லையா? சண்டே ஈவினிங் 5 o'clock வரைக்கும் எடுத்துக்கப்பேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் மாட்டேன், ஆனால் எனக்கு வேலை செய்வீங்கன்னு ஒரு ஹோப் உங்கள் மேலே. சம் நம்பர் 2, எக்ஸைஸ் 2 எழுதிக்கோ. எக்ஸைஸ் 2 சம் நம்பர் 2. இல்லைனா ஒன்று பண்ணுங்க, எக்ஸைஸ் 2லையும் எக்ஸைஸ் 3லையும் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தவிர, அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். மைக்ராஸ்கோப்பு, டெலஸ்கோப்பு, அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பு, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி கொஸ்டினை விட்டுருங்க. மீதி எல்லாம் பார்த்தாலே தெரியும். மிரர் சம் இருக்கும், ரீஃப்ராக்ஷன் இருக்கும், அடுத்தது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் ரீஃப்ராக்ஷன் இருக்கும், லென்சஸ் இருக்கும். அந்த எல்லா சம்மும் எக்ஸைஸ் 2 and 3 ஃபுல்லாக சால்வ் பண்ணுறேன். சண்டே பிஃபோர் ஒரு 5 o'clock 6 o'clock பக்கமாக என்ன பண்ணுறீங்க, சென்ட் பண்ணுறீங்க. சரிதா? இதுதான் உன்னோட வேலை. எல்லா சம்மும் ட்ரை பண்ணுங்க. ப்ரிசம் சம் ட்ரை பண்ணுங்க. இதில் இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிப்பாரு, அப்போ தான் உனக்கு புரியும். இந்த கொஸ்டின் நம்பர் 28 மட்டும் யாராவது டக்குன்னு சொல்லிட்டு போங்க. நான் கூட நேற்று சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த சம். இவ்வளோ நேரமா? ஆப்ஷன் 1.
இது One. சொல்றீங்களா? ஆப்ஷன் 1. One, sir. ஏ ஆப்ஷன் தான் சார். ஆப்ஷன் 1. ஏ சரிப்பா. ஆப்ஷன் தான் சார். ஏ. வேற யாராவது மாத்தி சொல்லுங்களேன். ஆப்ஷன் ஏ தப்பா இருந்தா கடை தெரியுமா? சரிப்பா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. M-2னா என்ன லென்ஸ் என்ன மிரர்? Convex lens, concave mirror, sir. கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர் இது ஒன்று தான் இருக்கு. ஏன் சியா இருக்கக்கூடாதா? ஓ, அதான் சி இங்கே கொடுத்துருக்காங்களா? ஓகேப்பா. அப்போ இது ரெண்டும் வந்து ஏவோடது. ரைட். -1/2. -1/2 என்ன மிரர் என்ன லென்ஸ்? அதே concave mirror, convex lens, sir. அடப்பாவிகளா, ஏவும் பியும் ஒரே ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்களா? பி அண்ட் சி தானே? ஓகே. +2 யாருப்ப? என்ன மிரர் என்ன Concave லென்ஸ்? mirror, concave mirror and virtual image, sir. என்ன மிரர் என்ன லென்ஸ்னு கேட்குறேன். இங்க இருக்கிற ஆப்ஷன் கேட்கலப்பா. M+2ன்னு பார்த்ததும் உங்களுக்கு தோண வேண்டிய விஷயத்த சொல்லுங்க. என்ன மிரர் என்ன Concave லென்ஸ்? mirror, convex lens, sir. கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் லென்ஸ் ரெண்டுத்தோட கடைசி கேஸ் M greater than 1. ரைட்டா? இமேஜ் வெர்ச்சுவலா? எஸ் சார். அப்ப கான்கேவ் மிரரும் வெர்ச்சுவல் இமேஜும் வந்துரும். டி வந்துரும். +1/2 அப்படியே லாஸ்டா பாவப்பட்ட ஜீவன் சொன்ன இல்லையா? கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் லென்ஸ் வந்துரும். ரைட்டா? சரிப்பா. கொஸ்டின் நம்பர் 28 முடிச்சிங்களா? நான் தான் சொன்னல இதே மாதிரி சம் நிறைய கேட்பாங்க அப்படின்னு கேட்டு இருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாரு. நம்ம சொன்னது தான் அப்படியே. கிளாஸ் முடிச்சுட்டு ட்ரை பண்ணு. 35. நான் இன்னும் இந்த மாதிரி சம் கற்றுக் கொடுக்கல உங்களுக்கு. இந்த 49 இருக்கு இல்லையா? ஒரு லென்ஸு ஒரு மிரர் இருக்குல்ல, அதுதான் கற்றுக் கொடுக்காம இருக்கேன் இன்னும். இந்த காம்பினேஷன் 1/f1 1/f2 அதுக்கப்புறம் நேற்று யோகி தனிங்க அனுப்பிச்சு சம்மா, இது எல்லாமே நம்ம நாளைக்கு தான் கற்றுக்க போகிறோம். ஒரு கான்வெக்ஸ் 2 கான்கேவ் ஒட்டிக்கிட்டு இருந்தா அதில் வாட்டர் ஃபில் பண்ணா இல்லை கிளிசரின் ஃபில் பண்ணா என்ன ஆகும்? அதை தனியாக ஒரு கிளாஸ் போட்டு மிரர் வித் லென்ஸு, மிரர் வித் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் லென்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி வரும். அதனால நாளைக்கு டைம் சொல்கிறேன். நாளைக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா உங்களுக்கு? யாருக்காவது அட்டென்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கா சொல்லிடு.